நடு இரவில் கூட ஒரு சிஸ்டர்ஸ் வந்து சௌந்தர்யா தான் கதறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபக் அண்ணாடாக இருக்கட்டும், முத்துக்குமரனாக இருக்கட்டும், இந்த ரணவ் பையனாக இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சௌந்தர்யா பற்றி பேசினா அப்படின்னா இன்றைக்கும் அதில் வந்து தீபக் அண்ணா வந்து சொல்கிறாரு, சௌந்தர்யாவுக்கு வந்து எதனால் வியூவர்ஷிப் வருது அப்படின்னா அவங்க தலையை வந்து இப்படி பண்ணுவாங்கள்ல, அது கூட சில பேர்த்துக்கு வந்து பிடிக்கும், அதனால கூட அவங்க வந்து இது பண்ணுவாங்க, பார்ப்பாங்க சௌந்தர்யாவை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சௌந்தர்யான்னு கதறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த படத்தை பாருங்கள், இந்த பக்கம் வந்து அப்படியே ஒட்டிட்டாங்க. வன்மம் சிஸ்டர்ஸ் வந்து படுத்தா ஒன்றா தான் படுக்கிறது, பேசினா ஒன்றா தான் பேசுறது, அப்படியே 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள் மாதிரி வன்மத்தோட, இது ஒரு வன்மவாதி, இது ஒரு வன்மவாதி, 2 ஜாக்லினும் மஞ்சரிங்கிற வன்மவாதி படுத்துக்கிட்டு பேசுது. அது இது நாமினேஷன்லாம் வேறு டிஸ்கஸ் பண்ணிருக்கு. இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டார், யாரை நாமினேஷன் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. முத்துக்குமரன் வந்து ஆரம்பித்து தீபக்கு எல்லாம் யாரை நாமினேஷன் பண்ணணுன்னு. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ரணா வந்து உட்காந்துருக்கான். ரணா உனக்கு வந்து பிஆர் செட் பண்ணியாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவன் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கான். உடனே இது சொல்லுது, நீ ஏன் சௌந்தர்யா மாதிரி பண்ணுறான்னு சொல்லி இப்போ தான் புரியுது. இந்த வன்மவாதி யார்? மஞ்சரி. சௌந்தர்யா அப்படி என்னம்மா பண்ணாங்க? மஞ்சரி உன்னைய மாதிரி கேவலமாக பண்ணாங்களா? கிடையாதே. உனக்கு என்ன அப்படின்னா, மஞ்சரிக்கு வந்து சௌந்தர்யா மேலே பொறாமை, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, வயிற்றெரிச்சல். ஏன்னா உனக்கு என்ன மண்டையில் என்ன இருக்குது அப்படின்னா, நீ பெரிய பருப்பு அப்படின்னு இருக்குது. ஏன்னா பெரிய பணக்காரி, அப்பா வந்து பணக்காரிங்க, பெரிய கோடீஸ்வரன், அம்மா ஸ்கூல் வச்சுருக்குது, அப்பா அரசியல்வாதிங்கிறனால பணக்கார திமிரில் அடுத்தவங்கள பார்த்தா உனக்கு இலக்காரமாக தானே தெரியும். ஒருத்தனுக்கு எதனால் கைதட்டல் வருதுன்னா அவன் அதுக்குண்டான உழைப்பு போட்டிருப்பான்ல. இப்போது முத்துக்குமரன் கைதட்டல் வந்தால் அது வந்து சரி, அவங்க வந்து கார்டு ஒர்க் பண்ணுறாங்கிற. அப்போ சௌந்தர்யா கைதட்டல் வந்தால் சௌந்தர்யாவுக்கு அதுக்கு உண்டான கார்டு ஒர்க் போட்டிருக்காங்கல்ல. அப்போ மட்டும் உங்களுக்கு வந்து கசக்குது, வன்மத்தில் வந்து பேசுகிறீங்க, கேவலமாக இருக்குது. எதுக்கு சௌந்தர்யா மாதிரி நீ பண்ணுற அப்படின்னா, நீ வந்து பிஆர் டீம் செட் பண்ணியிருக்கு, அதான் சௌந்தர்யா மாதிரி பண்ணுறது. அப்போ சௌந்தர்யா பிஆர் டீம் செட் பண்ணியிருக்காங்களா மஞ்சரி? அதான் உன்னோட திருட்டு வேலை, திருட்டு புத்தி எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதான். ஆக்சுவலாக மக்களே, சௌந்தர்யாவுக்கு வந்து கைதட்டல் வருது, சௌந்தர்யா வந்து மக்களை பாராட்டுறது, விஜய் சேதுபதி பாராட்டுறது, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கும்பல்களுக்கு வந்து வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. வயிறு எரிஞ்சு சாகட்டுங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.